வணக்கம். நியூ இந்தியா இன்சூரன்ஸோட யுவா பாரத். இந்த ஹெல்த் பாலிசி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா? வாங்க இந்த முழு விவரங்களையும் நாம சேர்ந்து அலசி ஆராயலாம். உங்களோட முதல் ஹெல்த் இன்சூரன்ஸை தேடிட்டு இருக்கீங்களா? மார்க்கெட்ல பார்த்தா எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ். எது நல்லது, எது சரி வராதுன்னு ஒரே குழப்பமா இருக்கா? கவலைப்படாதீங்க, நீங்க மட்டும் இல்ல, நம்மள மாதிரி நிறைய பேர் இதே குழப்பத்துல தான் இருக்காங்க. சரி, முதல்ல நாம பார்க்க போறது பாலிசி எடுக்கும்போது வர குழப்பங்களை பத்தி தான். அடுத்ததா நாம பேச போறது இந்த யுவா பாரத் பாலிசியை பத்தி. இதுக்கு ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துடலாம். அப்போ இந்த பாலிசி ஸ்பெசிஃபிக்கா யாருக்காக டிசைன் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, 18ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிற யங்ஸ்டர்ஸ், வேலைக்கு போறவங்க, புதுசா கல்யாணம் ஆனவங்க, சின்னதா ஒரு குடும்பம் இருக்கிறவங்க, அப்புறம் முக்கியமா இப்பதான் முறையா ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க போறேன்னு சொல்றவங்க, இவங்களுக்காகவே இது பிரத்யேகமா உருவாக்கப்பட்டது. இதுல நீங்க யாராவது ஒருத்தரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா கேளுங்க. சரி, இதோட முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா அந்த செலவுகள், அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடியும் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமும் ஆகிற செலவுகள், அப்புறம் டே கேர் சிகிச்சைகள், அதாவது ஹாஸ்பிட்டல்ல தங்காமலே பார்க்குற ட்ரீட்மெண்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் கவர் கிடைக்கும். முக்கியமா நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல கேஷ்லெஸ் வசதியும் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு கம்ப்ளீட் பாதுகாப்பு கவசம் மாதிரி. இதுல ஃபேமிலி ஃப்ளோட்டர்னு ஒரு செம ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னா, ரொம்ப சிம்பிள். ஒரே பாலிசி தான், ஆனா மொத்த குடும்பமும் அந்த ஒரே இன்சூரன்ஸ் தொகையை ஷேர் பண்ணிக்கலாம். இப்பதான் புதுசா குடும்பம் ஆரம்பிச்சவங்களுக்கு இது காசை மிச்சப்படுத்துற ஒரு சூப்பர் ஐடியா இல்லையா? ஓகே, அடுத்த பகுதிக்கு போலாம். நிபந்தனைகள், அதாவது இதுல இருக்கிற முக்கியமான ரூல்ஸை பத்தி பார்க்கலாம். எல்லாருக்கும் மனசுல வர முதல் கேள்வி இதுதான். எனக்கு ஏற்கனவே சுகர் பிபி மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கெல்லாம் கவர் கிடைக்குமா? வாங்க அதுக்கு பதில் என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, ஒரு ஆக்சிடென்ட்னா அதுக்கான கவர் நீங்க பாலிசி எடுத்த முதல் நாள்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற நோய்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வெயிட்டிங் பீரியட் இருக்கு. அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அதுக்கெல்லாம் கவர் கிடைக்கும். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது நிறைய பேரோட பணத்தை காலி பண்ற ஒரு சைலண்ட் கில்லரை பத்தி. அதுதான் ரூம் ரெண்ட் லிமிட். அட, இதுல என்ன பெருசா இருக்கணும் நிறைய பேர் கண்டுக்காம விட்டுடுவாங்க. ஆனா அங்கதான் பெரிய சிக்கலே இருக்கு. ஒருவேளை உங்க பாலிசில இருக்கிற ரூம் ரெண்ட் லிமிட்டை தாண்டி ஒரு காஸ்ட்லியான ரூமை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? உங்க மொத்த கிளைம் தொகையிலிருந்து கிட்டத்தட்ட 30-40% வரைக்கும் பிடிச்சிடுவாங்க. இதுக்கு பேர் தான் ப்ரொபோர்ஷனேட் டிடக்ஷன். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன கவனக்குறைவு எவ்வளோ பெரிய பண இழப்பை கொண்டு வரோன்னு. சரி, அடுத்துதான் நாம பார்க்க போறது நிஜ வாழ்க்கையில நாம கேட்கிற சில கேள்விகள். வேலைக்கு போறவங்க கிட்ட இருந்து அடிக்கடி வர்ற ஒரு கேள்வி இது. எனக்கு ஆஃபீஸ்ல இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் எதுக்கு நான் தனியா ஒரு பாலிசி எடுக்கணும்? இதுக்கு ஒரு செம்மையான பதில் இருக்கு. இதை இப்படி புரிஞ்சுக்கோங்க. உங்க ஆஃபீஸ் கொடுக்குற பாலிசி ஒரு குடை மாதிரி. மழை பெய்யும் போது, அதாவது நீங்க வேலையில இருக்கும்போது அது உங்களை பாதுகாக்கும். ஆனா உங்க பர்சனல் பாலிசி உங்க வீட்டு கூரை மாதிரி. அது வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு நிரந்தரமான பாதுகாப்பு தரும். யோசிச்சு பாருங்க, ஒரு குடையை மட்டுமே நம்பி நம்ம வாழ்க்கை முழுக்க ஓட்ட முடியுமா? சரி, இந்த யுவ பாரத் பாலிசியை மற்ற பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட ஒப்பிட்டு பார்க்கலாம். நம்பிக்கை, நீண்ட கால பாதுகாப்பு, இதுலெல்லாம் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா, இதுல ரூல்ஸ் கொஞ்சம் கண்டிப்பா தான் இருக்கும், ஆனா ரொம்ப தெளிவா இருக்கும். மற்ற பாலிசி மாதிரி ஃபேன்சியான ஆட் ஆன்ஸ் எல்லாம் பெருசா இருக்காது. இது ஷார்ட் டேர்ம் த்ரில் கிடையாது, இது ஒரு லாங் டேர்ம் பாதுகாப்புக்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஹெல்த் இன்சூரன்ஸ்ல எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பயம் நம்ம கிளைம் ரிஜெக்ட் ஆகிடுமோங்கிறது தான். ஆனா உண்மையில கிளைம்கள் ஏன் நிராகரிக்கப்படுது? இதுக்கு பின்னால இருக்கிற ஒரு ஆச்சரியமான ஆனா முக்கியமான உண்மையை இப்ப நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுதான் அந்த ஷாக்கிங்கான உண்மை. 90% கிளைம் ரிஜெக்ஷனுக்கு காரணம் இன்சூரன்ஸ் கம்பெனி இல்ல, நாம தான். அதாவது பாலிசி எடுக்கும்போது நம்மளோட நோய்களை மறைக்கிறது, பாலிசி டாக்குமெண்ட்டை சரியா படிக்காம ரூல்ஸை மீறுறது, இந்த மாதிரி நம்ம பண்ற தவறுகளால தான் இது நடக்குது. அப்போ பாருங்க, தீர்வு நம்ம கையில தானே இருக்கு. சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியா இந்த பாலிசி யாருக்கு சரி வராதுன்னு பார்த்துடலாம். சிம்பிளா ஒரு ஃபைனல் வேர்டிக் சொல்லணும்னா, இப்பதான் முறையா பாலிசி வாங்குறீங்க, புதுசா கல்யாணம் ஆகியிருக்கு, இல்லனா ஒரு லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி வேணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஆனா சீனியர் சிட்டிசன்ஸ் இல்ல ஏற்கனவே பெரிய நோய்களுக்கு உடனடியா கவர் வேணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாம் வேற ஆப்ஷன்ஸ் பார்க்கறது நல்லது. கடைசியா இந்த ஒரு முக்கியமான வரியோட முடிக்கலாம். இது அவசரத்துக்கு வாங்குறவங்களுக்கு கிடையாது, இது அவசரம் வர்றதுக்கு முன்னாடியே பிளான் பண்றவங்களுக்கானது. ஹெல்த் இன்சூரன்ஸோட உண்மையான தத்துவமே இதுதான். இதை பத்தி நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.